நல்லா பார்த்து சொல்றா. நேருக்கு நேர் மோதிக்கொண்ட இருசக்கர வாகனங்கள். சம்பவ இடத்திலேயே ஒருத்தர் துடிதுடிச்சு உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. பலத்த காயங்களோட பெண் ஒருத்தங்க மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அடுத்த சமயபுரம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில அக்கரைப்பட்டி சாய்பாபா கோயில் பக்கத்துல கோர விபத்து நடந்திருக்கு. இருசக்கர வாகனங்கள் இந்த வழியா வரும்போது நேருக்கு நேர் மோதி கோர விபத்து ஏற்படுத்தினதா கூறப்படுது. இந்த விபத்துல ஆயக்குடி பகுதியை சேர்ந்த நடராஜன் அப்படின்றவரு சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்திருக்காரு. மேலும் இந்த விபத்துல அதே பகுதியை சேர்ந்த சரஸ்வதி அப்படின்ற பெண்ணும் பலத்த காயம் அடைஞ்ச நிலையில அவங்கள மீட்டு சிகிச்சைக்காக திருச்சியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த சமயபுரம் போலீசார் உயிரிழந்த நடராஜனுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் இது தொடர்பான விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருது. இப்படி இருசக்கர வாகனங்கள் எதிரில வரும்போது நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்படுத்தினதுல ஒருத்தர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. குண்டும் குழியுமாயிருக்கக்கூடிய சாலையில நூல் இழையில உயிர் தப்பிச்ச 2 நபர்கள். உயிர் பறி போனாதான் சாலை சரி செய்யப்படுமா? பொதுமக்கள் ஆதங்கம். என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னைக்கு அடுத்தபடியா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாநகரம் கோவைதான். அது மட்டும் இல்லாம இப்போ கோவையில அதிக அளவுல பன்னாட்டு நிறுவனங்கள் வளர்ந்து வரக்கூடிய சூழல்ல வெளிமாநிலத்தை சேர்ந்த பல பேரும் இங்க பணிபுரியறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் கோவையில இருக்கக்கூடிய சில சாலைகள் சேதமடைஞ்சு கிடக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உக்கடத்திலிருந்து பொள்ளாச்சி உடுமலை பழனி போகக்கூடிய சாலையில மேம்பாலம் அமைக்கப்படக்கூடிய பணிகள் நடந்துட்டு வந்தது. அந்த பணிகள் நிறைவடைஞ்சு சமீபத்துல தான் இந்த பாலமானது பயணிகள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டிருந்தது. பால பணிகள் காரணமா இங்க சாலைகள் சேதமடைஞ்ச நிலையில பாலம் திறக்கப்பட்டும் இந்த சாலைகள் சரி செய்யப்படல அப்படின்னு கூறப்படுது. இந்த நிலையில தான் ஆத்து பாலத்துல இருந்து சுந்தராபுரம் போகக்கூடிய சாலையில குறிச்சிக்குளம் பக்கத்துல இருசக்கர வாகனத்துல 2 பேர் போயிருந்திருக்காங்க. சாலை பழுதடைஞ்சிருந்ததால அப்போ அந்த இருசக்கர வாகனம் சறுக்குனதால அந்த 2 நபர்களும் கீழே விழுந்திருக்காங்க. அப்போ இன்னொரு சரக்கு ஆட்டோ அந்த வழியா வந்த நிலையில நூல் இழையில இவங்க உயிர் தப்பிச்சிருந்திருக்காங்க. இது தொடர்பான சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருக்கு. கொஞ்சம் விட்டிருந்தா இவங்களுடைய உயிர் பறி போயிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருந்திருக்கும்.